ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே சமையலில் சிக்கன் மஞ்சூரியன் வீட்டில் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம ஒரு முட்டையை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு ஸ்பூனு பெப்பர் தூள் அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் 1.5 டீஸ்பூனு இதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் பூண்டு துண்டுகளை அப்படி நல்லா நறுக்கின துண்டுகளை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் சோயா சாஸ் 2 டீஸ்பூனு இதில் நம்ம சேர்த்துடுறோம். உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக இதில் நம்ம சேர்க்குறோம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றுறோம். சிக்கனில் நம்ம ஊற்றுறோம். ஊற்றிட்டு கார்ன்ஃப்ளவரை 2 டேபிள் டீஸ்பூனு இந்த நேரத்தில் தான் சேர்க்கணும், முன்னாடியாகவே சேர்க்கக்கூடாது. இந்த நேரத்தில் நம்ம இதில் சேர்க்குறோம். சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி 1/2 hour இதை ஊற வைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 1/2 hour இதை ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். எண்ணெயும் காய வச்சிட்டோம். இப்போ இந்த ஊற வச்சதை ஒரு பீஸாக தான் நம்ம எண்ணெயில் போடணும். மொத்தமாக அள்ளி கொட்டக்கூடாது. எண்ணெய் காஞ்சிருக்கு, அதை நான் போடுறேன். சிங்கிள் பீஸாக போடுறோம். போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு வெந்துடுச்சு, பொரிஞ்சு வந்துருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு முதல்ல பண்ண மாதிரியே ஒரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக கொஞ்சம் டீ ஏற்றிக்கிட்டு நம்ம பொரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எல்லா சிக்கனையும் இது மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டோம். எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்ததாக நம்ம சிக்கன் மஞ்சூரியனுக்கு தேவையான சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 2 டீஸ்பூனு ஆயிலை காய வச்சு அதில் பூண்டு 2 ஸ்பூனு போடுறோம். சோயா சாஸு 1 டீஸ்பூனு அதில் போட்டுக்கிறோம். டொமேட்டோ சாஸு 1/2 கப்பு மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு 1/2 கப்பு இதில் சேர்த்துக்கிறோம். காஷ்மீர் தூள் இதில் 2 டீஸ்பூனு சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இதை கலந்துக்கலாம். அடுத்தது ரெட் சில்லி சாஸும் 1 ஸ்பூனும் வினிகர் 1 ஸ்பூனும் கலந்த மிக்ஸ் இதையும் இதில் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1 ஸ்பூனு இதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாக நம்ம கேப்சிகம், இந்த கலர் கேப்சிகம் நம்ம வாங்கிட்டு வந்து சேர்க்கலாம். உங்களுக்கு கிடைக்கலனா என்ன கலரில் கிடைக்குதோ அதையே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இதை நம்ம கலந்துக்கிட்டு 1/2 கப்பு தண்ணி, மெஷர்மெண்ட் கப்பால் 1/2 கப்பு தண்ணி இதில் நம்ம சேர்த்துடுறோம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா கொதிக்க வைக்கிறோம். தீயை ஏற்றிக்கிறோம், ஃப்ளேமை ஏற்றிக்கிறோம். நம்ம ரெடி பண்ண சாஸு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் பீஸை இதில் சேர்த்துடணும். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம்
இதுலேயே நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடுறோம். இதுக்கு இடையில நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மில்க்கு கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக தான் ஊற்றி இறக்க போகிறோம். 1 ஸ்பூன். இப்போ மஞ்சூரியன் சாஸும் நம்ம சிக்கன் பீஸும் இந்த அளவுக்கு கெட்டியானதும் 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மில்க்கு நம்ம கரைச்சி இந்த நேரத்தில் இதில் சேர்க்கணும். இது நம்மளுடைய சாஸை இன்னும் கெட்டியாக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கலந்துடுறோம். ஒன்றாக்கி இதை ஊற்றணும். அது தானாக கெட்டியாகும். கெட்டியானதும் 1 நிமிஷம் நம்ம இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருந்து இறக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நாமளும் நல்லா சாப்பிட்லாம். இதை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கலாம், தனியாகவும் சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி இந்த சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் நான் ஏதாவது வீட்டில் செய்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உலக விவசாயிகளுக்கு இந்த உணவுப் பொருளை கொடுத்த விவசாயிகளுக்கு என்னுடைய நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.